இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமையில் என்னெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க? சாதியை கன்சால்டேட் பண்ணி தான் எல்லாமே நடக்கும். நீ இல்லைன்னா சொல்லிடவே முடியாது. நீங்கள் எதில் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்ற ஒரு கருத்து இருக்குல்ல. விஷம்னா எல்லாம் விஷம் தான்ப்பா. அது நான் அதை மட்டும் சொல்ல வேண்டியது. அதிக மக்கள் அங்கே என்ன கேஸ்ட் மெஜாரிட்டி அதிகமோ அந்த கேஸ்ட்ல உள்ளவங்கள தான் மோஸ்ட்லி நிற்க வைக்கிறாங்க. அவங்கள பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. அவங்க தான் வின் பண்ணுறாங்க. சரி, இப்போ ஆனா தலைமை ஜாதிங்கிறது வந்து இப்போ அதை மாத்திர தலைமை எப்படிப்பட்ட தலைமையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அனைவருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம பாலிடிக்ஸ் பசங்க. அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமைன்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து எடுத்துக்கலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமையில் என்னெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க? நிறைய விமர்சனம் இருக்குது. ஏடிஎம்கே அவருடைய முதல்ல அவருடைய ஆளுமையாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த கட்சியுடைய தலைமை பொறுப்பில் ஸ்ட்ராங்காக இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ நிறைய பிரிஞ்சு போயிட்டாங்க. அது அடுத்த கட்ட தலைவர்கள் அடுத்தடுத்த கட்சிகளில் போயிட்டாலுமே, ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்புறமா ஏடிஎம்கே ரெண்டாகுது. அப்போ முதல்ல வந்து கட்சி யாருக்கிட்ட போகுது அதுதான் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா சப்போர்ட்டு வந்து ஆதங்கம் அனுதாபம் எல்லாமே எம்ஜிஆரோட ஒய்ஃப் மேலே இருந்துச்சு. பட் ஜெயலலிதா வந்து கட்சியை டேக் ஓவர் பண்ணாங்க, ஆட்சி. அது மாதிரி எடப்பாடியை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கட்சிக்கு இன்னும் ஒரு தலைவராக தன்னை நிலைநிறுத்திக்கிறதுல அவர் ஒரு பாயிண்ட் நான் பார்க்குறேன். வேற எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கும்போது தான் கட்சி ஆரம்பித்தார். ஜெயலலிதா எம்ஜிஆர் கிட்டேருந்து கட்சி வாங்கினாங்க. எடப்பாடி வந்து ஒரு கிளை செயலாளர் இருந்து உருவாகி நகரம் மிகப்பெரிய பொறுப்பில் வளர்ந்து அந்த கட்சியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நிற்கிற ஒரு தலைவராக அவர் அங்கீகரித்து தன்னை எதிர்க்கிற கட்சிக்கு ஏதாவது ஒரு தப்பாக ஏதாவது சொல்லிவிட்டு அவங்கள உடனே கட்சியை விட்டு நீக்கக்கூடிய கேப்பபிலிட்டி கொண்ட ஒரு லீடராக இருக்கிறதுல அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். அவர் ஒரு விவசாயினால விவசாயிகளுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் ஒரு விவசாயி அவர் மாதிரி இருக்கிற அத்தனை பேர் நல்லது பண்ணியிருக்காரு. அவருடைய நிலைப்பாட்டை கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஜெயலலிதாவுடைய அத்தனை ஸ்கீமே ஒரு புதுசாக வந்து மாற்றாமல் அதே அந்த ஃப்ளோ கொண்டு போகிறதுக்கு முயற்சி நிறைய பண்ணியிருக்காரு. அவர் ஆட்சியில் இருக்கும்பொழுது அம்மா இருந்து அதுக்கப்புறம் இவர் ஆட்சிக்கு வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மருத்துவ கல்லூரிகள் ஒரு 3 கல்லூரிகள் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான பெனிஃபிட் வந்து அவர் ஆட்சியில் இருக்கும்போது நடந்திருக்கு. அதுவே அவர் தொடர்ந்து வச்சிருந்தாருன்னா நிலையா இருக்கும். அவங்களோட விவசாயம் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லெவலில் வளர்ந்தனால எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அதர் பார்ட்டி வருது, ஏடிஎம்கே எங்கே அப்படின்னு தேடுறாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஸ்ட்ராங்கு, செம்மையாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் வந்துட்டு ஒவ்வொரு மக்களுக்கும் வீடு தோறும் எல்லாத்துலேயுமே இறங்கி களப்பணிலையும் சரி, நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க போய் நிற்கிறாங்க எல்லா விதத்துலேயுமே வந்துட்டு. ஆனால் அது வந்து எப்படி சொல்கிறது, மக்கள் லெவலில் எதுவும் பெருசாக ரீச் ஆகலை. ஓகே, வேற என்னங்க? அதே மாதிரி கொரோனா காலகட்டங்களில் வந்த முதல் அலை 2ஆம் அலைன்னு வந்துச்சுல்ல. அப்போ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எல்லா மாநிலங்களும் நம்ம இந்தியா ஃபுல்லாகவே வளநாடுகள் ஃபுல்லாகவே திணறினாலும் அப்போது அந்த ஆக்சிஜனுக்காகவும் அந்த சுகாதாரத்துறைக்கும் கொஞ்சம் அப்போ இருந்த அவங்க ஸ்ட்ரென்த்தை வச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. ஓகே, கொரோனா காலகட்டத்தில் தமிழ்நாட்டை வந்து சமாளித்தாங்க, நல்லாவே சமாளித்தாங்க. ஏன்னா ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பேர்டன். அது அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு பேர்டனில் ஒரு சிஸ்டம் அவர் கிரியேட் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. இப்போ நீ கொரோனாவில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவங்க பண்ண அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஹெல்த் சிஸ்டமில் இருக்கிற அதுதான். ஓகே, வேற. ஆனால் இப்போ யங்ஸ்டர் மனசுல இருந்து பார்த்தோன்னா அவங்க நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அவங்க பிஜேபி சொல்கிறத வந்துட்டு பண்ணுற மாதிரியே நம்மளோட மைண்டில் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேளுங்க, பிஜேபி என்ன சொல்கிறதோ அதுதான் ஏடிஎம்கே கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்களாம் ஓன் ஸ்டெப் எடுத்து பண்ணால் இனி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். சரி, அப்போ அவரோட தலைமையில் இன்னும் பெட்டராக பண்ணலான்ற டாபிக் போகிறோம். ஸோ அவங்க வந்து பிஜேபி சொல்வதை கேட்டு நடப்போறாங்க, ஒரு இதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. ஏதாவது ஒரு பொலிட்டிக்கலாக அவர் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சா இல்லை மற்ற கட்சியோ பொசிஷன் பண்ணால் அதை டைரெக்டாக அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே ஏடிஎம்கே சார்ந்த அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்பயுமே அவர் பற்றி ஒரு அப்போசிஷன் வச்சா திரும்பி அந்த கட்சியை பற்றி ஒரு அப்போசிஷன் வச்சு தப்பிச்சு போயிடுறாரு. டைரெக்டாக அவர் பதில் சொல்லி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பிஜேபிகிட்டேருந்து ஏடிஎம்கே ஒரு சீக்கிரம் காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன். பிஜேபி கட்சிக்கிட்ட இருந்து ஏடிஎம்கே அவர் எப்போ காப்பாற்றி மீட் எடுக்க போறாருங்கிற எனக்கு ஒரு இது இருக்கு. எப்போ மீட் எடுப்பாரு? கட்சியை வந்து பிஜேபி கிட்ட இருந்து அவர் காப்பாற்றணும் தலைமை பொறுப்பில் இருக்கிறதுனால. ஓகே, ஏன்னா கட்சி பொறுப்பாளர் ஒன்றா ஒரு ஒற்றுமையாகிற ஒரு தலைமைத்துவத்தை அவர் இழந்துட்டார்னு நினைக்கிறேன். ஸோ எந்த சட்டசபையாக இருந்தாலும் மொத்தமாக அந்த ஒரு ஒன்று சேர்ந்து கட்சியை நடத்துறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி அந்த கட்சிக்கே இல்லை. ஸோ 4-5 பேர் சேர்ந்து ஒரு கட்சி நடத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. அவங்க பிஜேபி கூட இருக்கிறதால தான்
ஜெயிக்க மாட்டேங்கிறாங்களோன்னு தோணுது. அவங்க சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி இல்லை, அப்போ அவங்க 40 தொகுதியிலனா 20 தொகுதியிலே ஜெயிச்சிருக்கலாம்ல. புரியல. நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி இல்லை, ஏடிஎம்கே இல்லை, அவங்க கூட அலையன்ஸ் இல்லை. பிஜேபி தனியாக இருந்தாங்க, ஏடிஎம்கே தனியாக இருந்தாங்க. ஏடிஎம்கே பாமக அவங்க இந்த ஏடிஎம்கே தனியாக தான் நின்னாங்க, அப்போ கூட ஜெயிக்கலையே அப்படிங்கிறாங்க. அதில் அவங்க சேர்ந்தாலும் சேரலாலும் ஜெயிக்கலையே அப்படிங்கிற இல்லை, தனியாக நின்னாங்க ஜெயிக்கலன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் பிஜேபிலாம் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ ஜெயிச்சாங்களா அதிமுக? அப்போது ஜெயலலிதாமாங்கிற ஒரு பெரிய ஒரு வாரம் சக்தி இருந்தாங்க, ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இல்லை. நான் அது எடப்பாடி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுவும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க சொல்கிறாங்க பிஜேபி இல்லைனா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ஒரு முறை தான் அவங்க தோல்வி அடைஞ்சாங்க, 2வது முறை அவங்க வாய்ப்பை ட்ரை பண்ணியிருக்கணும். அவங்க திரும்ப பிஜேபியோட கூட்டணி. என்னோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அந்தந்த ஊருக்கு தேர்தல் டைமில் வந்து. சரி, அது விடுங்க. இனி அவர் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அவர் என்ன பண்ணணும்னா இந்த தேர்தலில் கண்டிப்பாக சரியான ஒரு முடிவு, சஸ்டைனபிலிட்டியாக இருக்க மாட்டார். அப்பப்போ மாற்றிக்கிறாரு, தன்னை வந்து மாற்றிக்கிறாரு. போன முறை ஒரு ஸ்டாண்டு, இப்போ ஒரு ஸ்டாண்டு, ஒருத்தருக்காக ஒரு ஸ்டாண்டை மாற்றுறாரு. இன்றைக்கி விஜய் வேணுன்றார், நாளைக்கு விஜய் வேணான்றார், நாங்கள் பேசலன்றா, அப்புறம் பேசணுன்றாரு. அந்த மாதிரி மாறி மாறி பேசுகிறத விட்டுட்டு தனக்கான தனிநிலையை உருவாக்கிக்கின்னு என்னுடைய ஸ்டாண்ட் இப்படி தான் இருக்கும், தமிழ்நாட்டு அரசியலுக்கு தான் அரசியல் பண்ணுன்றதுல ஸ்டாண்டாக பேசினாருன்னா சரியாக இருக்கும். ஆப்போசிட் பார்ட்டி வந்து டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு தோணுது. இப்போ வந்து இது செய்கிறேன், அப்போ நான் இது செய்கிறேன், நீங்கள் செய்கிறீங்களா, அப்போ நான் இது செய்கிறேன், சும்மா அப்படியே போட்டா போட்டி தான் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நான். அவருடைய வாக்குறுதிகள்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு கேள்வியும் பெருசாக ஸ்ட்ராங்காக கேட்கவே இல்லை. ஸோ எவ்வளோ பிரச்சனை இப்போ நம்ம பேசிக்கோ திமுக பேசினா அதிமுகவாக அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னா அது பெரிய கேள்விக்குரியாது. யாருமே ஒரு கேள்வி கேட்கல, ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக அவங்க செய்கிற தப்புங்களை எடுத்து காட்டல மக்களுக்கு. அதனால என்னவோ அவருடைய நல்லதும் கெட்ட வெளியே தெரியாமல் போயிடுது. இப்போ வந்து அம்மையார் இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க தேர்தல் நேரத்துலலாம் அந்த மோடியா அந்த லேடியா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க இது பண்ணாங்க. அவங்க இருக்கிறப்ப வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கெலாம் எல்லோரும் இங்கே வருவாங்க டெல்லியிலேருந்து. ஸோ அந்த மாதிரி இப்போ எதிர்பார்க்கலாமா? இங்கேருந்து அங்கே போகிறாங்க எல்லாரும். இப்போ அவர் தலைமையில் இருக்க கூட்டணி வந்து மோஸ்ட்லி என்னன்னா அந்த ஜாதி சம்மந்தப்பட்ட கட்சிகளாகவே அவர் கூட்டணி சேர்த்து வச்சுக்கிட்டாரு. இதனால என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு அவர் ஜாதி கட்சிகளோட யார் சொன்னது? எடப்பாடி பழனிசாமி. அப்படியே பார்த்தியா? இப்போ அன்புமணி ராமதாஸ்லாம் எப்படி வச்சுருக்காங்க? அப்படிலாம் நீ பொத்தா முதல் சொல்லக்கூடாது. அப்புறம் திமுகவில் இருக்கிற கொங்கு மக்கள் யார், அப்புறம் கொங்கு இப்போ ஈஸ்வரன் யார், தனியரசு யார், எதில் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்ற ஒரு கருத்து இருக்குல்ல. விஷம்னா எல்லாம் விஷம் தான்ப்பா, அது நான் அதை மட்டும் சொல்ல வேண்டியது, எல்லாத்தையும் தான் சொல்லுவேன். அவர் என்ன சொல்ல, இது 1 டிராப்பு அது 10 டிராப்பு அப்படின்ற மாதிரியே போட முடியுமா அப்படின்னு சொல்லுவேன். சரி, இது அவருடைய அப்சர்வேஷன். கொஞ்சம் அதிகமாக வந்து சாதிய கட்டமைப்பில் உருவாக்க அரசியலமைப்பு இல்லை, அவருடைய புரிதல் அப்படி இருக்கலாம். அது ரொம்ப தவறான புரிதல். என்னன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டு அரசியலே வந்து சாதியை கன்சால்டேட் பண்ணி தான் எல்லாமே நடக்கும். நீ இல்லைன்னா சொல்லிடவே முடியாது. நீங்கள் வேட்பாளர் நிறுத்துறதுலேருந்து ஓட்டு கேட்குற வரைக்கும் உன்னால எல்லா சாதியும் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இவங்க என்ன ஜாதி, இந்த ஜாதிக்காரனுக்கு தான் நான் ஓட்டு போடணும், அவங்க வேற ஜாதி. இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டியில் நிற்கிறீங்க, இன்னொருத்தவங்க ஒரு பாருங்க, அதிக மக்கள் அங்கே என்ன கேஸ்ட் மெஜாரிட்டி அதிகமோ அந்த கேஸ்ட் உள்ளவங்கள தான் மோஸ்ட்லி நிற்க வைக்கிறாங்க, அவங்கள பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க, அவங்க தான் வின் பண்ணுறாங்க. சரி, இப்போ தலைமைங்கிறது வந்து அதை மாத்திர தலைமை எப்படிப்பட்ட தலைமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதை உடைக்கணும்ல, சீமான மாதிரி செய்யணும்ல. சீமான் எல்லாத்தையும் மாற்றி செய்கிறாருல்ல. இல்லை, அவங்க டாபிக் வருவோம். இல்லை சொல்கிறேன், நீங்கள் உடைக்கணும்னு சொன்னதுனால அப்படி செய்யணும்னு சொல்கிறேன். அப்படி சொன்னால் அப்படி செஞ்சால் தான் அந்த தலைமை பண்பு இவங்களுக்கும் இருக்குது அப்படின்னு வரும். தலைமை பண்புனா அப்படி இருக்கணும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க தொண்டர்களுக்கு அவர் மேலே பெரிய ஒரு நம்பிக்கை வரணும். அவர் எடுக்கிற டிசிஷனில் தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் 10 தேர்தலையும் அவங்க தொடர்ந்து தோற்றுருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை வந்து சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், தொடர் தோல்வியாக தான் இருக்குது. இப்போ வந்து வர்ற எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும்னா அவங்க தொண்டர்களை அரவணைச்சு எல்லாத்தையும் இது பண்ணி பண்ணாருன்னா, எனக்கு என்னென்னா அவர் கட்சியோடைய பிரச்சனைகளை சமாளிக்கிறதே அவருக்கு பெரிய வேலையாக இருக்குமோன்னு தோணும். ஓகே, மாதத்துக்கு ஒரு பிரச்சனை, 2 மாதத்துக்கு ஒரு பிரச்சனை, 3 மாதத்துக்கு ஒரு பிரச்சனை, புது பிரச்சனையாக அவருக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால அவருடைய ஸ்ட்ராட்டஜியை வெளியே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன திட்டங்கள் போகிறாரோ அதுக்கு அகெயின்ஸ்டாக வெளியிலேருந்து போட்டு அவரை சீக்கிரமாக கீழே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அவர் டீமும் அவருக்கு வலு கொடுக்காத மாதிரி அவருக்கு ஒரு டஃப் சிச்சுவேஷன் வந்து உள்ளுக்குள்ளேயும் கூட இருக்குது அப்படிங்கிறது உள்பூசல் அதிகமாக. அதெல்லாம் அவர் சார்ட் அவுட் பண்ணாதான் வெளியில் நிறைய. அது இல்லாமல் இப்போது ஆளுங்கட்சிக்கு அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சினா ஏடிஎம்கே தான். அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய பவர் ஆக்சுவலாக திராணிகள் இல்லையோ அப்படிங்கிறது நான் கொஞ்சம் பயப்படுறாரோன்னு நினைக்கிறேன் அவர் கொஞ்சம் பேசுகிறதுக்கு லைட்டாக. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கட்சி தலைவருக்கு போகலாம். என்ன கட்சியை சூஸ் பண்ணலாம்? டிவிகே. ஓகே, சரி. தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள், சரிங்களா? அவருடைய
தலைமையில் எதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க?